இயேசுவுக்கே புகழ். மீண்டுமாய் ஒரு காணொளியில் ஒரு திருப்பாடலை பற்றி தியானிக்க இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக அவரை வாழ்த்தி போற்றி நன்றியோடு துதிப்போம். அனைவராலும் விரும்பப்பட்டு மனப்பாடம் செய்யப்படுகின்ற ஒரு திருப்பாடல். பெரும்பாலான வீடுகளின் முன்பு இந்த திருப்பாடலின் வார்த்தைகள் எழுதி ஒட்டப்பட்டிருக்கும். திருவிவிலியத்தில் இறைவனுடைய பாதுகாப்பின் அடைக்கலத்தை பற்றி கூறும் ஒரு திருப்பாடல். நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த ஒரு திருப்பாடல், அதுதான் திருப்பாடல் 91. இந்த திருப்பாடல் முக்காலத்திற்கும் யூத மக்களுக்கும் அனைத்து மக்களுக்குமே பொருத்தமான ஒரு திருப்பாடல் ஆகும். முக்காலமும் இந்த திருப்பாடலை அனைவரும் தியானித்து கடவுளுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திருப்பாடலானது தன்னை நம்பி வரும் மக்களை கடவுள் எவ்வாறு அரவணைத்து பாதுகாக்கின்றார் என்பதை எடுத்து கூறுகின்றது. திருப்பாடல் 91 3 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த திருப்பாடல் 16 இறை வார்த்தைகளை கொண்டது. ஆகவே இதை 3 பிரிவுகளாக, அதாவது முதல் பிரிவில் கடவுளை நம்புவோருக்கு இறைவன் கொடுக்கும் பாதுகாப்பு, இரண்டாவது சங்கீத ஆசிரியர் கடவுளின் பாதுகாப்பை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவது, மூன்றாவது தன்னிடம் முற்றிலுமாக சரணடையும் இறை மக்களை கடவுள் எவ்வாறு பாதுகாக்கின்றார் என்பதை எடுத்து கூறும் மூன்றாவது பகுதி. ஆகவே இந்த 3 பகுதிகளாக இந்த திருப்பாடலை பிரித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அன்பு மக்களே, இந்த திருப்பாடல் மிகவும் முக்கியமானது, மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்தது. இறைவனுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். இதை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்க உதவுங்கள். இந்த திருப்பாடல் முழுவதுமாக திருவிவிலியத்தை பார்த்து சொல்லாமல், ஏற்கனவே நான் சொன்னது போன்று திருவிவிலியத்தை பார்க்காமல் தான் நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். முதல் பகுதிக்கு கடந்து செல்வோம். இறைவன் தன்னை நம்பி வருகிறவர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கொடுக்கின்றார். இறைவசனங்கள் 1 முதல் 2. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். உன்னதர், கடவுளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. உன்னதர், எல்லாம் வல்லவர், இரட்சகர், தேவன், கர்த்தர், கடவுள் என்று பல பெயர்கள் இருக்கின்றன. அவ்வாறு ஒரு பெயர் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் உயர் மறைவினில் இருக்கின்றவர், கடவுளை பற்றி நாம் எப்பொழுதுமே நினைக்கும் பொழுது சீனாய் மலையில் தோன்றிய கடவுள், இயேசு கிறிஸ்து தான் ஜெபிப்பதற்காக ஒலிவ மலைக்கு சென்றார். இவ்வாறு மலை உயரமான இடங்களில் குடியிருக்கின்ற தேவன். இவ்வாறு இருக்கின்ற தேவன் தன்னை நம்பி அடைக்கலம் தேடி வருகின்ற மக்களுக்கு தன் நிழலில் பாதுகாப்பு கொடுக்கின்றார். எல்லாம் வல்ல கடவுள், மாசு மறுவற்ற ஒப்புயர்வற்ற எல்லாம் வல்ல இறைவன் தன்னை நம்பி வருகிறவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் அரவணைப்பையும் கொடுப்பார். நாமும் அவரை நம்பி செல்லும் பொழுது நமக்கும் அவர் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் தருவார். இரண்டாவது பகுதி, சங்கீத ஆசிரியர் கடவுளுடைய பாதுகாப்பை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவது. இது 3 முதல் 13 வரை உள்ள இறைவசனங்களாகும். இதையும் நான் 3ஆக பிரித்து உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். முதல் பகுதியானது 3 முதல் 6 வரை உள்ள இறைவசனங்கள். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியின் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். கழுகு தன் குஞ்சுகளை பகைவரிடம் இருந்து பாதுகாக்க தன் மென்மையான இறகுகளுக்குள் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பதை போல இறைவன் தன் வலிமை மிக்க கரங்களால் நம்மை அரவணைத்து நம் எதிரிகளிடமிருந்து, நம் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடமிருந்து அவன் நம்மை பாதுகாக்கின்றார் என்று இறைவசனங்கள் 3 மற்றும் 4.
இருளில் உலவக்கூடிய கொள்ளை நோய், இருளின் பயம், வாதை ஆகியவற்றிலிருந்து கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்று இறைவசனங்கள் 5 முதல் 6 நமக்கு எடுத்துரைக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, பெரியோர்கள் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம், மத்தியான நேரத்துல வெளியில போகாதீங்க, நடு ராத்திரி வெளியில போகாதீங்கன்னு. ஏன்? இதுதான் திருப்பாடல் 91 இறைவசனங்கள் 5 மற்றும் 6. முற்காலத்தில் நம் முன்னோர்கள் நம்பியது கொள்ளை நோய்கள் இரவில் பரப்பப்படுகின்றன என்றும், மத்தியான நேரத்தில் சாத்தான் கொடிய வாதை மக்களை தாக்குகின்றான் என்றும் நம்பியிருந்தனர். அதைத்தான் இந்த இறைவசனங்கள் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. இருளின் பயம், கொள்ளை நோய், வாதையிடமிருந்து, கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடமிருந்து இறைவன் அவரை நம்புவோருக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார் என்று இறைவசனங்கள் நமக்கு எடுத்து உரைக்கின்றன. நாமும் கடவுளுடைய பாதுகாப்பை உணரும் போது நமது பிள்ளைகளுக்கும் நாம் எடுத்து சொல்லுவோம், நம்மை பாதுகாக்கின்றவர் நம்மை படைத்த இறைவன். அவர் அனைத்து தீமையிலிருந்தும், நீ வேலைக்கு செல்லும் போதும், படிக்க செல்லும் போதும், திரும்பி வரும்போதும் கடவுள் உன்னோடே இருப்பார். கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல வலிமைமிக்க கரங்களை கொண்டு இறைவன் நம்மை பாதுகாப்பார் என்று நாம் எடுத்து கூறுவோம். இறைவனின் பாதுகாப்பை நாம் நம்புவோம். இரண்டாவதாக இறைவசனங்கள் 7 மற்றும் 8. உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர், உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். எவ்வளவு அருமையான வசனங்கள் பார்த்தீர்களா? எப்பேற்பட்ட பேரிடர்கள், துன்பங்கள் மனிதனை தாக்கினாலும் கடவுள் தன் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை அவர் பாதுகாப்பார் என்பதை இந்த இறைவசனங்களும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இழப்புகள், நோய்கள், பேரிழப்புகள் என்று நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேர்ந்தாலும் நாம் கடவுளை நம்புவோமே ஆனால், நாம் கடவுளை நம்பி அவரிடம் ஒப்படைப்போமே ஆனால் அவர் நமக்கு பாதுகாப்பை அருள்வார். உன் பக்கம் 1000 பேர் வந்தாலும், எத்தனை எதிரிகள் வந்தாலும், உன்னை தாக்கினாலும் எதுவுமே உன்னை அணுகாது. நீ எப்பொழுதுமே பாதுகாக்கப்பட்டிருப்பாய் என்ற ஒரு உறுதியை கடவுள் தம்மை நம்பி வருபவர்களுக்கு கொடுப்பதாக இந்த இறைவசனங்கள் எடுத்துரைக்கின்றன. மூன்றாவது பகுதியாக இறைவசனங்கள் 9 முதல் 13. ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். துன்பங்களும் இழப்புகளும் மனித சமுதாயத்தை தாக்கும் போது கடவுள் அவர்களை பாதுகாக்கும் கவசமாக இருந்து அவர்களுக்கு விடுதலையையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றார். கடவுள் மீது ஒருவர் வைக்கும் நம்பிக்கை மற்றும் அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய தெய்வீக வாழ்க்கைக்கு திறவுகோல் ஆகும். ஆன்மீக வாழ்க்கைக்கு கடவுள் பாதுகாப்பாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு விடுதலையையும் கொடுத்து ஆன்மீக ரீதியில் மனதிற்கு முழு நிம்மதியையும் கொடுப்பார் என்று இறைவசனங்கள் 9 மற்றும் 10 எடுத்துரைக்கின்றன. இறைவசனங்கள் 11 முதல் 13 வரை நாம் பார்க்கின்றோம். இங்கே குறிப்பிடப்படுகின்ற சிங்கம், பாம்பு, விரியன் பாம்பு மற்றும் கொடிய விலங்குகள் என்பவை சாத்தானின் குறியீடுகளாகும். சாத்தானால் மக்களுக்கு எத்தனை இடர்பாடுகள், துன்பங்கள் வந்தாலும் அவன் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பானே ஆனால் கடவுள் அவனை எல்லா தீங்குகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் அவனை கடவுள் பாதுகாத்து கொள்வார். அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஏனென்றால் அவனை படைத்த கடவுள் அவனோடு இருக்கின்றார். மக்களே, நமது வாழ்க்கையிலும் நாம் பில்லி சூனியம், மந்திரவாதம் என்று பல வழிகளில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எந்த சாத்தானுடைய செயல்கள் நமக்கு எதிராக யார் செய்தாலும், சாத்தானே நேராக நம்ம எதிரே வந்தாலும் நாம் கடவுள் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருக்கும் போது நமக்கு எந்த தீங்குமே ஏற்படாது. இந்த இறைவசனங்களை நாம் அடிக்கடி நம் வாழ்க்கையில் நாம் தியானிக்க வேண்டும். கொடிய வாதையிலிருந்தும், கொடிய சிங்கத்திடமிருந்தும், விரியன் பாம்பு எவ்வளவு விஷம் உள்ள ஒரு பாம்பு, நல்ல பாம்பு,
இந்த பாம்புகளிடமிருந்து கடவுள் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து நமக்கு ஆன்மீக பலத்தையும் தெய்வ நம்பிக்கையும் தருவதோடு மட்டுமல்லாமல் கடவுள் நம்மை கரம் பிடித்து அனைத்து தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். இத்தகைய பாதுகாப்பை சங்கீத ஆசிரியர் இறை மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இறை மக்களுக்காக இறைவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கும் பொழுது அவர்கள் எத்தகைய பயமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சங்கீத ஆசிரியர் மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். நாமும் இந்த இறைவசனங்கள் 3 முதல் 13 முடிய நாம் பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், நாம் விடும் கண்ணீர் ஆகியவை நினைவுக்கு வரலாம். எப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறைவனை நாம் கரம் பிடித்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை பாதுகாக்க வல்ல தேவன். அனைத்து தீங்குகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார். 3வது பகுதி, இறைவனிடம் முழுமையாக சரணடைபவர்களுக்கு இறைவன் கொடுக்கும் பாதுகாப்பு. இறை வசனங்கள் 14 முதல் 16 முடிய. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இறைவசனங்கள் 14 முதல் 16 உள்ளவற்றில் கடவுள் தன்னை முழுமையாக நம்பி தன்னிடம் சரணாகதி அடைபவர்களுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்துகின்றார். தீமையிலிருந்து விடுவித்தல், பாதுகாக்கும் அரண், அவர்களுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்கின்றவர், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருக்கின்றவர், அவர்களை பெருமைப்படுத்துகின்ற கடவுள், நீடிய ஆயுளை கொடுக்கின்ற கடவுள் மற்றும் அவருடைய மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவர். இது நம்ம எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்கு மட்டும் கிடைக்கும்? உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவரின் நிழலில் அவருடைய சிறகுகளுக்குள் தஞ்சம் புகுகின்றவர்கள், தங்களுடைய உண்மையான விசுவாசத்தை கடவுளிடம் கொண்டுள்ளவர்கள், தங்களை முழுமையாக சரணாகதி அடைகின்ற மக்களுக்கு இந்த 7 ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இதை கூறும்போது மார்க்கு நற்செய்தியில் ஏழை கைம்பெண் எனக்கு ஞாபகம் வருகின்றது. இந்த ஏழை கைம்பெண்ணானவள் மற்றவர்கள் தங்களிடம் இருந்தவற்றில் எடுத்து கொடுத்தார்கள், காணிக்கை போட்டார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டாள். அடுத்த வேளை உணவுக்கு கூட காசு இருக்காது. இருந்தாலும் தன்னிடம் இருந்தவற்றை முழுமையாக எடுத்து கடவுளுக்கு கொடுத்தாள். அதே போன்றுதான் நாம் கடவுளை முழுமையாக நம்புகின்றவர்களாக இருந்தால், நாம் அவரை உறுதியாக பற்றி கொள்கிறவர்களாக இருந்தால், உண்மையான சரணாகதி அடைகின்றவர்களாக இருந்தால், ஏழை கைம்பெண்ணை போன்று எல்லாவற்றையும் நாம் கடவுளுக்காக கொடுக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது கடவுள் நம்மை இந்த 7 வித ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவார். எல்லா தீமையிலிருந்தும், எல்லா சோதனையிலிருந்தும், எல்லா பாவ சாப கட்டுக்களிலிருந்தும், பில்லி சூனிய மந்திரவாத கட்டுக்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்க வல்ல நல்ல தேவன் நம்மோடு இருக்கின்றார். இறைவனிடம் நாம் சரணாகதி அடைவோம். அவருடைய அரவணைப்பையும் பாதுகாப்பையும் நாம் நம் வாழ்க்கையில் துய்த்து மகிழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.